ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 1919 பத்தி பார்க்க போறோம். இந்திய வரலாற்றுல மிக முக்கியமான திருப்புமுனை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரே வருஷத்துல ரவுலட் சட்டம், ஜாலியன்வாலாபாக், காந்தியடிகளோட சத்தியாகிரகம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த விஷயங்களை பத்தி எதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ், இதுல எதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இந்த வருஷத்துல உள்ள எல்லா இம்பார்ட்டன்ட் விஷயத்தையும் இந்த ஒரே வீடியோல பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் 1919 கொண்டு வந்திருப்பாங்க. இதோட ஒரிஜினல் பேர் என்னன்னா அனார்கிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி ஆக்ட், கிரைம்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அராஜக மற்றும் புரட்சிகர குற்றச்சட்டம் சொல்லுவாங்க, இல்லைன்னா கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொண்டுட்டு வந்தவர் பேர் தான் சர் சிட்னி ரவுலட். இந்த சிட்னி ரவுலட் ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. அந்த கமிஷன்ல இந்த சிட்னி ரவுலட் இருப்பாரு. அவர் பேர்ல தான் இந்த சட்டம் ரவுலட் சட்டம்னு அழைக்கப்படுது. இது இந்தியாவில் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற தீவிர தேசியவாத மற்றும் புரட்சிகர செயல்பாடுகளை ஒடுக்கிறதுக்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இதோட முக்கிய அம்சங்கள் பாருங்க. விசாரணை இன்றி யாரையுமே கைது பண்ணலாம். தடுப்பு காவலில் வைக்கிற அதிகாரம், எங்க இருந்தாலும் கொண்டுட்டு போய் காவலில் வச்சுக்கலாம். அரசியல் மற்றும் புரட்சிகர நடவடிக்கை கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்துச்சு. இது செய்யக்கூடாது, இது இந்த கூட்டம் போடக்கூடாது, இங்க பேசக்கூடாது, இந்த மாதிரி கருத்துக்கள் வெளியிடக்கூடாதுன்னு ரொம்ப கொடுமையான சட்டங்கள் ஏற்றிட்டு இருந்தாங்க. இதோட மத்திய சட்டமன்றத்திலிருந்து அனைத்து உறுப்பினர்களுமே இதை எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஆனாலும் கூட இந்த சட்டத்தை ஆங்கில அரசு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. மத்திய சட்டமன்றத்தில் அந்த டைம்ல இருந்தவங்க யாரெல்லாம் பாருங்க. மதன்மோகன் மாளவியா, முகமது அலி ஜின்னா எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இது கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. காந்தி இந்த சட்டத்தை என்னவா சொன்னாரு அப்படின்னா கருப்பு சட்டம் அப்படின்னு அழைச்சிருப்பாரு. ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம்னு அழைச்சவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காந்தி. இந்த ரவுலட் சத்தியாகிரக வரைவு 1918 15 ஏப்ரல்லே கொண்டு வந்திருப்பாங்க. அதனால இந்த சட்டத்துக்கு எதிராக சத்தியாகிரக சபையை பஞ்சாப்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல முக்கிய தேதிகள் பாருங்க. 24 பிப்ரவரியில சத்தியாகிரக போராட்டம் குறித்து உறுதிமொழி எடுத்திருப்பாங்க. பிளான் பண்ணது எப்போன்னா மார்ச் 30ஆம் தேதி 1919 பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா முக்கியமான டெல்லி மற்றும் பிற இடங்கள்ல முன்னக்கூட்டியே நாடு தழுவிய போராட்டம் தொடங்கிடும். நாடு தழுவிய போராட்டத்துக்கு காந்தி அழைப்பு விடுத்தது எப்போ அப்படின்னா ஏப்ரல் 6 தான் நாடு தழுவிய போராட்டத்துக்கு, அதாவது சத்தியாகிரகத்துக்கு காந்தி அழைப்பு விடுத்திருப்பாங்க. கடை அடைக்கிறது, பிரார்த்தனை, அமைதியான போராட்டங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு ரூல்ஸ் வச்சு இந்த சத்தியாகிரகத்தை நம்ம நடத்தணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருப்பாங்க. சத்தியாகிரக சபை பஞ்சாப்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த பஞ்சாப்ல ரொம்ப போராட்டங்கள் ரொம்ப தீவிரமா நடந்திருக்கும். அதுல ஆங்கில அரசு டாக்டர் சைஃபுதீன் கிச்லு, சத்யபால் அவங்க 2 பேரையும் ஏப்ரல் 9ஆம் தேதி கைது பண்ணியிருப்பாங்க. கைது பண்ணதை அமிர்தசரஸ்ல வச்சு கைது பண்ணிடுவாங்க. இந்த கைது பண்ண விஷயங்கள் மக்கள் இடத்துல ரொம்ப போராட்ட உணர்வை இன்னும் கொஞ்சம் தூண்டியிருக்கும். அந்த தலைவர்கள் கைது பண்ணது இன்னும் போராட்ட உணர்வை தான் தூண்டியிருக்கும். பஞ்சாப்ல கைது செய்யப்பட்ட 2 முன்னணி தலைவர்கள் யாரெல்லாம் கேட்பாங்க. ஒன்று சைஃபுதீன் கிச்லு, இன்னொன்று சத்யபால். எத்தனாம் தேதி கைது பண்ணப்பட்டாங்க? ஏப்ரல் 9, 1919 அப்படிங்கிற இடத்துல கூட்டம் கூடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அங்க கூட்டம் கூடியிருப்பாங்க. அன்னைக்கு ஏப்ரல் 13, 1919. இது அமிர்தசரஸ்ல பஞ்சாப்ல இருக்கு. ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு பார்க். இது ஒரு பார்க்கு. அந்த பார்க்ல பைசாகி திருநாள் கொண்டாடுறதுக்காக, சீக்கியர்களோட அறுவடை திருநாள் தான் பைசாகின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த பைசாகி திருநாள் கொண்டாடுறதுக்காக பொதுமக்களுமே அதுல கலந்துட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ரவுலட் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும், அந்த 2 பேரை கைது பண்ணதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும், கண்டனம் தெரிவிக்கிறதுக்காக போராட்டவாதிகளும் அதுல கலந்துட்டு இருப்பாங்க. இதுல 2 பக்கமும் விசாரணையே இல்லாம ரெஜினால்ட் டயர் அப்படிங்கிறவர் துப்பாக்கி சூடுக்கு உத்தரவு கொடுத்திருப்பாரு. இதுல 2 பேர் இருக்கும் மொத்தம். ஒன்னு ரெஜினால்ட் டயர், இன்னொன்று மைக்கேல் ஓ டயர். ஒருத்தர் மைக்கேல் ஓ டயர் பஞ்சாபோட துணைநிலை ஆளுநர். ரெஜினால்ட் ஓ டயர் தான் ராணுவ அதிகாரி, அதாவது கமாண்டர். அவர் தான் சுடுறதுக்கு ஆணை பிறப்பிச்சிருப்பாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஜினால்ட் டயர் துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு உத்தரவிட்டவங்க. மைக்கேல் ஓ டயர் பஞ்சாபோட துணைநிலை ஆளுநர். இப்ப அந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இதுல ஒரு ஃபுல் மதில், எல்லா பக்கமுமே ஓப்பனே இல்லாத ஒரே ஒரு வாசல் மட்டும் இருக்கிற மாதிரி, ஒரு சின்ன பாதை இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ் தான் அது. இவர் அதுல முன்னறிவிப்பு இன்றி 50-60 சிப்பாய்கள் கூட்டிட்டு எந்த முன்னறிவிப்புமே கொடுக்காம சுடுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருவாரு. கண்டினியூஸா சுட்டு தள்ளிடுவாங்க எல்லாரையுமே. அதிகாரப்பூர்வ அவங்க ரெக்கார்ட்லயே என்ன வச்சிருக்காங்கன்னா 379 பேர் இறந்திருக்காங்க, 1200 பேர் காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம நார்மலா சொல்றபடி பார்த்தா 1000க்கு மேற்பட்டவங்க இறந்திருப்பாங்க அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த
ஜாலியன் வாலாபாக் படுகொலையை ஆராயறதுக்காக ஹண்டர் குழு விசாரணை குழு வந்து அமைச்சிருப்பாங்க. ஹண்டர் அப்படிங்கிறவங்க தலைமையில. இது எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா 1920 வந்து அமைச்சிருப்பாங்க. ஹண்டர் விசாரணை குழு வந்து எதை பத்தி குறிப்பிடுது அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி விசாரிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த குழு 1920 நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் கொடுமையாக நடத்தப்பட்டு பஞ்சாப்ல வந்து படைத்துறை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அறிமுகப்படுத்தி ரொம்ப கொடுமைகளுக்கு வந்து மக்கள் வந்து ஆளாவாங்க. இதை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து தன்னோட நைட்ஹுட் பட்டத்தை வந்து திறந்திருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு மனுஷங்களா கூட மதிக்கப்படாத என்னோட மக்கள் வந்து மனுஷங்களாக மதிக்கிறதுக்கு கூட தகுதியற்றவளா இருக்கிற இந்த நேரத்துல இந்த பட்டத்தை வந்து நான் வந்து அவமானத்தின் சின்னமா வந்து கருதுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பட்டத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. இப்போ காந்திஜி வந்து இதே சம்பவத்துக்கு ஒரு பட்டத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த பட்டம் பேரு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுல முக்கியமா நடந்த ஒரு விஷயம் என்னன்னா மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் சொல்லுவாங்க. மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் இதுல வந்து எட்வின் மாண்டேக் அப்படிங்கிறவர் வந்து அரசு செயலர், செம்ஸ்போர்ட் வந்து இந்தியாவோட வைஸ்ராய். இவங்க வந்து ரெட்டையாட்சியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. எங்க அப்படின்னா மாகாணத்துல வந்து ரெட்டையாட்சி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. மாகாணங்கள் வந்து 2 இதா பிரிச்சிருப்பாங்க. துறைகளை வந்து ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறைன்னு 2 துறைகளை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒதுக்கப்பட்ட துறையில காவல்துறை, நீதித்துறை, நிலவருவாய், முக்கிய நிர்வாகத்துறைகள் வந்து இருக்கும். இது வந்து ஒதுக்கப்பட்ட துறை. இதுக்கு வந்து ஆளுநர் மற்றும் அவரோட நிர்வாக குழு வந்து இருப்பாங்க. கவர்னர் மற்றும் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் வந்து இருப்பாங்க. இதோட கண்ட்ரோல் எல்லாமே அவங்க கையில தான் இருக்கும். அதே மாதிரி மாற்றப்பட்ட துறைகளில் வந்து இந்திய அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க. எதெல்லாம்னா கல்வி, பொது சுகாதாரம், உள்ளாட்சி, விவசாயம் இதை மட்டும் மாற்றப்பட்ட துறைகள் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை வந்து மிதவாதிகளுக்கு கிடைத்த மாக்னா கட்டா, அதாவது இந்தியாவின் மாக்னா கட்டா அப்படின்னு மிதவாதிகள் வந்து கருதுவாங்க. ஏன்னா அவங்க போராட்டமே பண்ணக்கூடாது, மிதவாத தலைமையில தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அந்த ட்ரிபிள் பி அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு போறதுனால இது வந்து அவங்களுக்கு கிடைச்ச மாக்னா கட்டா அப்படின்னு வந்து கருதுவாங்க. ஆனா உண்மையிலே இந்த துறைகள் வந்து பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்களே தவிர அதிகாரங்கள் வந்து உண்மையிலே பரிமாற்றம் பண்ணப்பட்டிருக்காது. மத்திய சட்டமன்றம் வந்து அமைச்சிருப்பாங்க. மத்திய சட்டமன்றத்துல மேலவை, மாநிலங்கள் வந்து மேலவைன்னு அழைக்கப்படும், கீழவை வந்து மத்திய சட்டப்பேரவைன்னு அழைக்கப்படும். இதுல வந்து 2 இது பார்த்துக்கோங்க. மாகாணங்கள்ல ரெட்டையாட்சி அறிமுகப்படுத்தினது என்ன சட்டம் அப்படின்னா 1919. மாகாணங்கள்ல ரெட்டையாட்சி ஒழிச்சது எந்த சட்டம் அப்படின்னா இந்திய கவர்மெண்ட் ஆக்ட் 1935 தான் ஒழிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 1919 தான் முதல்ல வாக்குரிமை வந்து அதிகப்படுத்திருப்பாங்க. வாக்குரிமை வந்து இப்போ நம்மளுக்கு இருக்கிற மாதிரி 18 வயசு ஆனா வாக்கு போடலாம் அப்படிங்கிற ஓட்டு போடலாம் அப்படிங்கிற இது கிடையாது. அப்போ வந்து சொத்துரிமை அடிப்படையில தான் வாக்கு இருந்தது. சொத்துரிமை அடிப்படையில கல்வி தகுதி அடிப்படையில தான் வயதுக்கு உரிமைப்பட்டவங்க வந்து வாக்களிச்சிட்டு இருந்தாங்க. யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் வந்து அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறது வந்து தவறானது. லிமிடெட் பிரான்ச்சைஸ் தான் இந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு கூற்று காரணத்துல கேட்கலாம். இந்த டைம்ல இந்த சட்டத்தின் மூலம் எந்த ஒரு இதுல வாக்குரிமை வந்து அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து கேட்டிருக்கலாம். வகுப்பாத பிரதிநிதித்துவம் ஆல்ரெடி 1909 கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க 1910 சட்டம் மூலம். எப்படின்னா சீக்கியர்களுக்கு, ஐரோப்பியர்களுக்கு, இந்திய கிறிஸ்தவர்களுக்கு, ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இது அவங்களோட என்ன எக்ஸாம்பிளா காட்டுது அப்படின்னா பிரித்தாளும் கொள்கையோட எக்ஸாம்பிளா தான் இது வந்து இருக்கும். அதே மாதிரி அரசு பணியாளர் தேர்வாலயத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. 1926 இது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். உலகத்துல ஒரு முக்கியமான விஷயம் 30லே டெல்லி, பஞ்சாப் பகுதிகளில் வந்து போராட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 6 ஏப்ரல் 1919 தான் காந்தி வந்து நாடு தழுவிய போராட்டத்திற்கு வந்து அழைப்பு விடுத்திருப்பாரு. 13 ஏப்ரல் 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடக்கும். 28 1919 வந்து வெர்சாயில்ஸ் ஒப்பந்தம், இதாவது முதல் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற ஒப்பந்தம் இது. அடுத்து வந்து 1919 பிற்பகுதியில வந்து கண்டர் குழு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு 1920 வரைக்கும் இருக்கும். இந்திய அரசு சட்டம் 1919 தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1920 வந்து ஒத்துழைமை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரவுலட் சட்டத்துக்கு அடிப்படையில தான் ஒத்துழைமை இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். ரவுலட் ஆக்ட், ரவுலட் சத்தியாகிரகம், பஞ்சாப்ல வந்து புரட்சி நடந்திருக்கும், ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும். டயர்னா ஜெனரல் டயர்னா யாரு, மைக்கேல் டயர்னா யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாகூரும் காந்தியும் அவங்களோட பட்டங்களை வந்து திறந்திருப்பாங்க. காந்தி திறந்த பட்டம் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஹண்டர் கமிஷன் வந்து அமைச்சிருப்பாங்க. இது எதுக்கு அமைச்சிருப்பாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்துல என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி டயார்கி வந்து அதாவது இரட்டையாட்சி மாகாணங்களை கொண்டு வந்திருப்பாங்க. மத்தியில இருக்கிற சட்டப்பேரவையில வந்து மேலவை, கீழவைன்னு 2 அவைகள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1920 4 ஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இவ்வளவுதான் 1919 ரொம்ப முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான இயர்ல முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.